அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனக்கிழங்கும் மட்டனும் போட்டு குழம்பு செய்யலாம். தேவையான பொருட்கள் 5 வெங்காயம், 5 தக்காளி, அரை மூடி தேங்காய், தாளிக்கிறதுக்கு 2 வெங்காயம், 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை, 1/4 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். சேனக்கிழங்கு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. நான் சின்ன சைஸில் எலுமிச்சம் சைஸில் புளி எடுத்திருக்கேன். உங்களுக்கு புளிப்பு எவ்வளோ தேவையோ அதில் எடுத்துக்கோங்க. வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன் நான். கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. கேஸ் ஆன் பண்ணி குழம்பு கடாய் வைங்க. கடாய் சூடானதும் ஒரு 50 கிராம் எண்ணெய் போடுங்க. எண்ணெய் சூடானதும் நம்ம வெட்டி வச்சுருக்கிற 2 வெங்காயம் போடுங்க. வெங்காயம் போட்டு நல்லா வதக்குங்க. இது வந்து ரொம்ப சிகப்பாகணும்னு இல்லை, சும்மா லைட் ப்ரௌன் ஆனால் போதும். ஆனவுடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுங்க. ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அது போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்குங்க. வதக்கிட்டு மட்டன் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அது போட்டும் வதக்குங்க. சேனக்கிழங்கும் போடுங்க. சேனக்கிழங்கும் போட்டு நல்லா வதக்குங்க. அப்போ தான் அதில் இருக்கிற பிசு தன்மை போகும். ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போடுங்க. சேர்த்து நல்லா வதக்குங்க. பச்சை மிளகா, கருவேப்பிலை அதுவும் போடுங்க. அதுவும் போட்டு நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு நம்ம வந்து 5 வெங்காயம், 5 தக்காளி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை நல்லா மிக்சியில் நைஸாக அரைச்சிட்டு அதுவும் போட்டு வதக்குங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும். 1 ஸ்பூன் மிளகாய் தூள் போடுங்க. 2 ஸ்பூன் தனியாத்தூள் போடுங்க. மட்டனை வந்து குக்கரில் முதல்லையே வேக வச்சுட்டேன். ஏன்னா இது கூட சேர்த்து வேக வச்சா மட்டன் வேகாது, இது வெந்துடும், சேனக்கிழங்கு வெந்துடும். அதுக்காக நான் மட்டனை முதல்லையே வேக வச்சுட்டேன். 1 ஸ்பூன் உப்பு போடுங்க. நான் மட்டன் வேக வச்ச தண்ணி இருந்தது, அதுவும் போட்டு நான் குழம்ப மூடிட்டேன். எனக்கு சேனக்கிழங்கு வேகிறதுக்கு 10-15 நிமிஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் நான் புளி தண்ணியை ஊற்றினேன் அதில். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வாட்ச் பண்ணுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கும் லைக் பண்ணவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். புளி போட்டு 5 நிமிஷம் பொறுத்து தேங்காய் பேஸ்ட்டு போட்டுருங்க. நம்ம அரை மூடி தேங்காய் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அது அரைச்சி போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் விடுங்க. குழம்பு நல்லா கொதிச்சோன்னா ஆஃப் பண்ணிவிடுங்க. இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.